தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு அதிமுகவுடன் கூட்டணியை முறித்தது பாஜக. இதற்கு காரணம் அண்ணாமலை என்று கூறப்பட்டது. ஆனால் பின்பு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக எவ்வளவோ மிரட்டியும் பார்த்தது, முயற்சியும் பார்த்தது. ஆனால் அதிமுக பிடிகொடுக்கவில்லை. ஆனால் அதிமுகவும் தோல்வியடைந்தது, பாஜகவும் தோல்வியடைந்தது. ஆனால் பாஜகவுக்கு பலத்த அடி. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அதிமுகவை மீட்போம் என்று கூறினர். ஆனால் அவர்களை இணைப்பதற்கு அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று இன்று அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது பாஜக தொண்டர்களுக்கு, பாஜக தலைவர்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. ஆகவே வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. பாஜக அல்லாத மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளது.